எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். மார்க்கெட்டை டிரைவ் பண்ணக்கூடிய முக்கியமான நியூஸஸ் பார்த்தரலாம். முக்கியமா இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட் கேப் அப்பா ஓப்பன் ஆனதே ஜிஎஸ்டி ரீஃபார்ம் இந்த மீட்டிங் கவுன்சில் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டியில் ஒன்லி 2 டயர் தான். அதாவது 28% கேன்சல் பண்ணிட்டாங்க. அது 18%ஆக குறைச்சிருக்காங்க. குறிப்பாக ஆட்டோ செக்டாருக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங்காக பெனிஃபிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 12% இருக்கக்கூடிய இந்த நார்மல் டெய்லி அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அந்த எசென்ஷியல் ஐட்டம்ஸு, வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே 12%லேருந்து 5%க்கு குறைச்சிட்டாங்க. சில பொருட்கள் இப்போ கல்வி, உயிர் காக்கும் மருந்துகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பூஸ்டப் தான். மெயின் திங் எதெல்லாம் யூஎஸ்னால பாதிக்கப்படுதோ இப்போ டெக்ஸ்டைல்ஸு, லெதர்ஸு இதுக்கெல்லாமே குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால எக்கனாமி பூஸ்டப் ஆகும். மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆயிட்டு முடிவில் ஆனால் நேற்று எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இது ஒரு நியூஸ். ரெண்டாவது கோல்ட்மேன் சர்ச் உலகளாவிய லெவலில் இன்ஸ்டிடியூஷன் கோல்ட்மேன் சர்ச் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா போஸ்ட் மாடர்ன் எரா, அதாவது இந்த மாடர்ன் எராவுடைய செகண்ட் ஃபேஸில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸில் அதிகமான இன்ஃப்ளேஷன், ஏன்னா அவங்க ஓவரால் லாங் டேர்ம் சைக்கிள் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இதில் அதிகமாக இன்ஃப்ளேஷன் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இருக்கும். கண்ட்ரினுடைய டெப்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூஎஸ் டெக்கை மட்டுமே நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ட்ரெடிஷ்னல் வேல பை, குவாலிஃபைடு ஸ்டாக்கை பை, ஹோல்ட் அந்த மாதிரி இல்லாமல் மொமெண்டம் ஸ்டாக் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு ரிப்போர்ட்டு. இதனாவது ரீசன் ஃபெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷன். யூஎஸ் ஃபெட் இந்த மந்த் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மார்க்கெட்டுடைய ஓவரால் நியூஸு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டபுள் பாட்டம் 24,500 24,400 இந்த ஜோன் ஒரு டபுள் பாட்டம் ஜோன். அதே போல் டாப்பில் இந்த ஜோன், அதாவது 25,000 25,100ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. வித்தின் இந்த ஜோனில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான் கிரியேட் ஆகுது. வென்னவர் 24,400 450 டச் பண்ணும்போது மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது. அதே போல் டாப்பில் பாருங்கள், இந்த ரீஜன் வரும்போது திருப்பியும் மார்க்கெட் டவுன் ஆகுது. ஓகே, ஸோ ஓவராலாக 25,000லேருந்து 25,150ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்குது. அதே போல் பாடமில் 24,500 24,400 ஒரு 100 பாயிண்ட் ஒரு குஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஓவரால் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கெல்லாம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஈஸியாக நடக்கும். இப்போ இதிலே எம்ஐ மெத்தட்னு சொல்லுவோம். இந்த வேவ் ஃபர்ஸ்ட் வேவ், இதுக்கான இம்பல்ஸு செகண்ட் வேவ். இப்போ 24,740 750 ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் இம்பல்ஸு டுவோர்ட்ஸ் அப்சைடில் தான் போகணும். இன்னைக்கு மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக டவுன் ஆகி இருந்தா கூட எம்ஐ நாளை மறுநாள் திரும்பவும் இந்த டாப் வேவ்க்கு சைடு ரிவர்சல் ஃபர்ஸ்ட் வேவ். இப்போ ரைட் நோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் தெரியாது. இதுக்கான இம்பல்ஸ் டுமாரோ திரும்பவும் அப்சைடு போகும். இதுதான் ஜெனரலான, இதுதான் எம்ஐ மெத்தட், எம்ஐ 3 மெத்தடுடைய 1 hour டைம் ஃப்ரேம்ல ஸ்டூடண்ட்ஸ் நீங்க பாருங்க. எல்லாருமே பாப்பீங்க. டபுள் பாட்டம் நாளைக்கு பாப்போம். மார்க்கெட் 3 வேவ்ஸ்ல மார்க்கெட் நாளைக்கு ரைஸ் ஆகும். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆஸ் பர் டெக்னிக்கலா மார்க்கெட் நான் சொல்றேன். ஸ்டூடண்ட்ஸ் இத 1 hour டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணி பாருங்க. எம்ஐ 3 மெத்தட் பிரகாரம் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்சைட்ல திரும்பவும் 850 900 வரைக்கும் அப்சைட்ல ரைஸ் ஆகும். இனிமே இதே போலதான் சென்செக்ஸ் ரைட் நோ 80,718 க்ளோஸ் ஆயிருக்கு. திரும்பியும் 81,200 81,250 வரைக்கும் திரும்பியும் இந்த இம்பல்ஸ் ரைஸ் ஆகணும். ஆஸ் பர் எம்ஐ 3 வேவ் படி ஓவரால் வேவ் ஸ்ட்ரக்சர் இந்த இம்பல்ஸ் வேவ் திருப்பியும்
பவுன்ஸ் ஆகணும். ஸோ இதுவுமே நாளைக்கு வந்து அப்சைடு வந்து ரைஸ், ஏன்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படியே ரிவர்சல் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதுல முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்மில் பெனிஃபிட் ஆனது ஆட்டோ செக்டார் அண்ட் எஃப்எம்சிஜி செக்டார் தான். ஸோ இந்த செக்டார் துறை சார்ந்த பங்குகளில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆனால் கூட எவ்ரி சப்போர்ட் பொசிஷனலாக ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. இது எஃப்எம்சிஜியும் பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இது வரைக்கும் நம்ம வந்து பாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீக்லிலே ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 57,130 140க்கு மேலே வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன், ஓவரால் லாங் டேர்ம் ட்ரெண்டில் சப்போர்ட்டில் இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஓகே, ஓவரால் லாங் டேர்ம் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து நடந்துட்டுருக்கு. அதே போல் தேர்டு வந்து மெட்டல் செக்டார். நம்ம நேற்றே இருந்து பார்த்தோம். மெட்டல் செக்டார் ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் பூஸ்டப் ஆயிருக்கு. குளோபல் லெவலில் மெட்டல் செக்டார் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது. இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம நேத்திக்கு வந்து பார்த்தோம், இந்த இடத்துல ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக ஃபாலோ ஆகுது. இப்போ ரைட்னோ வந்து ஒரு டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சரில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரீஜன் எடுத்து பாருங்க. ஓகே, ஓவராலாக இந்த ரீஜனை இந்த பாட்டமை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் பூஸ்டப் ஆகுது. மினிமம் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரைஸ், ஸோ இதுக்கு இடைப்பட்ட, அதாவது 5700க்கும் 5550க்கும் இன்பிட்வீனில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் கிரியேட் ஆகும். திரும்பவும் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ஆகலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நேச்சுரல் கேஸ் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் அப்டாண்டாக தான் ட்ரேட் ஆக போகுது. டுவோர்ட்ஸ் 300 வரைக்குமே அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஓகே, ஒரு சைட்வேஸ் அப்சைடு மொமெண்டம் தான் கிரியேட் ஆகுது. அதே போல் கோல்டு கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கோல்டு இந்த மாதிரி பீக்கில் பை பண்ணுறதை விட நல்ல சப்போர்ட்டில் பை பண்ணுறது தான் ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இந்த ரீஜனில், அதாவது 1,10,000 1,10,800 இந்த ரீஜன் தான் ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா எந்த மாதிரி கண்டினியூஸாக ரைஸ் ஆகுதோ அதே மாதிரி கண்டினியூஸாக ஃபால் ஆகலாம். இந்த இடத்துல பாருங்கள், கண்டினியூஸாக கோல்டு 5 நாள் 4 நாள் தொடர்ந்து ஃபால் ஆகுதா. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், தொடர்ந்து ஒரு 7-8 நாளைக்கு மேலே ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா. இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு பை சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி சைக்கிளிக் வேல ஃபார்ம் ஆகும்போது அடுத்த சப்போர்ட் லெவல் எதுவோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் திரும்பவும் ஆஸ் பர் MI3 மெத்தட் பிரகாரம் திரும்பியும் அப்சைடு வந்து பவுன்ஸ் ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். டுமாரோ மார்க்கெட் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கு. தேங்க்யூ.